அன்பு நேயர்களே, ஒரு 35 வருடங்களுக்கு முன்பு ஒரு கனவு. அந்த கனவில் எனது அன்னையானவள் கருநாகமாக மாறி எனது நெற்றியில் அவளது நாவால் தடவுவது போன்று அது ஜில்லென்று இருந்தது. அப்படி அவள் செய்துவிட்டு, யாருக்கும் கிடைக்காததை உனக்கு கொடுத்து விட்டேன், நீ ஊருக்கெல்லாம் போய் சொல் என்கிறாள். கனவு கலைந்தது. அந்த காலகட்டத்தில் இருந்துதான் அடியேனுக்கு பாடல்கள் வந்தன. அது முதல் ஒரு வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அது அறுசுவைகளாய் இருக்கட்டும், வாழ்க்கை முறையாகட்டும், அனைத்தும் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் சென்றன. இதை கண்டு எனது கணவரோ கோபம் கொள்ளவில்லை. என்னை விட இளையவள், உனக்கு இத்தனை வைராக்கியம் இருக்கிறது என்றால் எனக்கு மட்டும் இருக்காதா என்று அனைத்தையும் விட்டு கொடுத்தவர். எனது வாழ்நாள் முடியும் வரை அவருக்கு மிகவும் கடமைப்பட்டவளாய் இருக்கின்றேன். எனக்கு இறை சிந்தனையை தவிர வேறு எதுவுமே எப்பொழுதுமே தோன்றுவதில்லை. இன்பம் என்பது அதுதான் எனக்கு பேரின்பமாய் இருக்கின்றது. இன்றளவும் இதைவிட வாழ்வில் என்ன வேண்டும் என்ற எண்ணமும் மேலோங்கியே இருக்கின்றது. அன்பு நேயர்களே, ஏதோ சொல்ல வேண்டும் என்று தோன்றியது, உங்களிடம் சொல்லிவிட்டேன்.